வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விலை குறைவான ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 7299. இது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7. எனக்கு ரொம்பவே விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு ஒரு செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்குமாங்கிறத இந்த பதிலில் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன தந்திருக்காங்க அதெல்லாம் பற்றி நான் ஸ்டோரேஜ் 64GB ஸ்டோரேஜ், 7GB ரேம்னு போட்டிருக்காங்க. பட் இது 4GB ரேம் ப்ளஸ் ஒரு 3GB எக்ஸ்டெண்டட் ரேம் இதில் கிடைக்குது. ஒரு பெரிய பேட்டரி இருக்குது, 6000 mAh பேட்டரி. அது இதோட ஒரு ஹைலைட். பின்பக்கம் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அவங்களோட ஃபேக்ட்ரியில் எப்படி ஃபோன்கள் தயாரிக்கிறாங்கன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்குறேன்னு அதையும் பாருங்கள். அப்புறம் இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பற்றி நான் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இந்த ஸ்மார்ட் 7 ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது அசூர் ப்ளூங்கிற இந்த கலர். இது எமரால்ட் க்ரீன் மற்றும் ஒரு நைட் பிளாக்னு 2 கலரில் வருது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பேட்டர்ன், ஒரு வேவியான ஒரு டிசைன் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு விலை குறைவான ஒரு ஃபோனில் டிசைனுக்கும் கொஞ்சம் மெனக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் போட்டிருக்காங்க. 9.37mm திக்னஸ். இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி இருக்கனால ஒரு 9.37mm திக்னஸ் இருக்குது. அப்புறம் ஒரு 207 கிராம்ஸ் வெயிட்டும் இதில் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. என்ன ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சார்ஜிங் டைம் ஆகுங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள், நான் சொல்கிறேன். டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த விலைக்கு டைப் சி போர்ட்டும் தந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னுமே மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் இந்த விலைக்கு தராங்க. ஸோ இதுக்கு டைப் சி போர்ட் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு ஹார்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. இப்போ டிசைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன், சும்மா ஒரு பிளைனான ஒரு பேக் டிசைன் இல்லாமல் ஒரு வேவியான ஒரு பேட்டர்ன் தந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் டிசைனும் இருக்குது. ஹேண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கும் நல்லா இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால 207 கிராம் வெயிட் இருக்குது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. சைட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஸ்மார்ட் ஃபோன். பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. இந்த கேமரா மாடியூலில் சுற்றி இந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு லேஅவுட் தந்திருக்காங்க இல்லையா, அதுலேயே பின்பக்கம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க. ஒரு எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும் பின்பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7300 ஒரு நல்ல ஒரு டிசைனில் இது அவங்க பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் ஃபோனை செட் பண்ணி பார்க்கும்போது 64GBயில் ஒரு 15GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. அவங்களோட ஓன் ஆப்ஸ் நிறையவே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், ரிமோட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ இருக்குது. சென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜைரோஸ்கோப் சென்சர் இல்லை, மற்ற சென்சர்ஸ் தான் இருக்குது. பட் அது இல்லாதனால கூட உங்களுக்கு மேப் யூஸ் பண்ணுறதுல, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கை மேப் யூஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. டைரக்ஷன்லாம் நீட்டாக தெரியுது. ஸோ டைரக்ஷன் ஓரியன்டேஷன்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு தென்படுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஒரு HD+ ரெசல்யூஷன். இது வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. 500 நிட்ஸ் பிரைட்னஸ் மற்றும் 1500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோடி வருது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. 7300 ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. கலர்ஸும் கொஞ்சம் பிரைட்டாகவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது யூனிசெக்கோட ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. யூனிசாக் SC9863A1 ஒரு சிப்செட் இதில் இருக்குது. 4GB ரேம் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ரேம் 3GB வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். LPDDR4X ரேம். இது 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ எதிர்பார்ப்பை குறைவாக வச்சுங்க. ஸோ லைட்டான கேம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ ஒரு நார்மலான கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இது ஓகேயாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டா ரீல்ஸு, ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்குறதுக்கு, நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு, அப்புறம் நீங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு, UPI பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் பிரச்சனை இல்லாத ஒரு ஃபோனாக இருக்கும். இப்போ இதோட கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. கூடவே ஒரு VGA கேமரா ஒரு பேருக்கு ஒன்று வச்சுருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது. ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த விலைக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள்.
ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட XOS 12 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குயிக் அக்சஸ் ஸ்மார்ட் பேனல் ஒன்று தந்திருக்காங்க. சோஷியல் டர்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டர், பீக் மோட், அதாவது யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட்டட் மெசேஜ் ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில வாட்ஸ்அப்புக்கான சில விஷயங்கள் தந்திருக்காங்க. வீடியோ பியூட்டி அந்த மோட்லாம் இருக்குது. அப்புறம் டூவல் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மெஸ்க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ வீடியோ அசிஸ்டன்ட், கேம் மோடு, அப்புறம் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க இந்த வேலைக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. பட் என்னென்னா ஒரு 10 வாட் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணிக்கூர் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன் இதோட பேட்டரி லைஃப். ஸோ வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார்ஜிங் டைம் கொஞ்சம் கூட, பட் வந்து அதிகமான பேட்டரி லைஃப். ஸோ எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபோன் வேணும், எனக்கு ஒரு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 7 விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. பேட்டரி 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு டிசைனில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.